ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சூப்பர் செய்தியோடு ஒன்று வந்திருக்கேன். என்னன்னா, திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அண்ணன் KR பெரியகற்பன் அவர்களை பொதுமக்கள் வழிமுறைத்தனர், ஓட்டு வைக்க விடாமல் துரத்தி அடித்தனர், விவாதம் செய்து கண்டுபிடிக்க வைத்தனர். இப்படி பலவாறு பலவித பொய்களை அவர்கள் இஷ்டத்திற்கு நேற்று போல ட்ரெண்டிங் ஆக்கினார்கள். அதில் மிக முக்கியமானது பொய்களும் மட்டுமே மூலதனமாக கொண்ட நம்ம பொய்மாறு ஒரு பிரைவேட் சேனல் ஒன்று. அவங்க அதுக்கு மேலே தண்ணி குடிக்க வைத்தனர், ஓட்டு செய்வதற்கு விடாமல் தடுத்து நிறுத்தினர். அடேங்கப்பா, எங்க இருந்தே வருது? யோ, அந்த ஒரு செய்தித்தாளுக்குன்னு ஒரு மீடியாவுக்குன்னு ஒரு அறம் ஒன்று இருக்கியா, தரம் ஒன்று இருக்கு. அதில் கொஞ்சமாக செய்யுங்க. சம்பந்தப்பட்ட இடத்துல நேற்று அந்த நிகழ்வு நடந்தபோது நானும் அங்கே தான் இருக்கேன். அது ஒரு ஊர். அந்த ஊரில் ரெண்டு தரப்பினர். அதில் ஒருத்தர் திருவிழா நடத்தக்கூடாதுன்னு கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. திருவிழா நடத்த கோர்ட்டு தடை வாங்கிருச்சு. காலையில் வாக்கு சேர்ப்புலாம் முடிச்சுட்டு மதியம் வழியா அமைச்சர் வர்றாரு. அப்போ ஒரு சாரர் அமைச்சர்கிட்ட முறையிடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு சாரர் இந்த மாதிரி திருவிழா தடை போட்டிருக்கேன், அதே மாதிரி முறையிடுறாங்க. அதுக்கு அமைச்சர் என்ன பதில் சொல்றாரு? இந்த மாதிரி கொஞ்சம் சமாதானப்படுத்தி இது கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க, கோர்ட்ல தான் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி அமைச்சர் அங்கிருந்து புறப்படுறாரு. இதுதான் நடந்தது. விரட்டெடுத்த பொதுமக்கள் இன்னொன்னு ஓட்டு வைக்க விடாமல், ஐயா காலையிலேயே அந்த இதெல்லாம் ஓட்டு வீட்டுலாம் போயாச்சு, முடிச்சுட்டு காலை பிரச்சாரம் முடிச்சுட்டு மதியம் உணவுக்காக அந்த பக்கம் வந்தார். அதனால இடையில முறையிட்டாரு. அவங்களும் சொன்ன தகவலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கலந்து போயிட்டார். இதுதான் நடந்தது. இது உடனே முற்றுகையிட்டனர், தண்ணீர் குடிக்க வைத்தனர், ஊர் எல்லைக்கு விடைவெளி, வாக்கு சேர்க்கை விடைவெளி. ஏய் என்னையா நீ அந்த ஊருக்கே ராஜாயா அமைச்சர் பெரியகற்பன்? தொடர்ந்து 4 முறை வென்றிருக்காருயா. இந்த முறை 5வது முறையும் வெல்ல போகிறாரு. அதெல்லாம் திமுக கோட்டையா? எப்படியாவது ஜெயிக்க முடியாதா? ஏதாவது பொய்யா பரப்ப முடியாதா? என்னென்னமோ முயற்சி செய்றீங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். ஆனா உங்களுக்கு அன்பு பரிசாக மாண்பு அமைச்சர் KR பெரியகற்பன் அவர்கள் உங்களுக்கு வெற்றிகரமான தோல்வியை தரங்குவார். இதை உங்கள் முதலாளியும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.